ஊருப்பட்ட வெயில் அடிக்குது இல்ல? எப்படா இந்த சித்திரை வைகாசி எல்லாம் முடியும்னு இருக்குது. கொளுத்தி தள்ளுது, மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. இப்படி வாசல்ல வேற தண்ணிய ஊத்தி விட்டாங்க. இதுல வேற ஹீட் மேல கிளம்பிருச்சு. அநியாயத்துக்கு அன்னத்தது போட்டுக்கிட்டு பாருங்க. என்ன பண்ணி தொலைகிறது? இதெல்லாம் முடிஞ்சு மழை காலம் வந்தா ஐயோ மழை அடிக்குதேன்னு இருக்கு, வெயில் அடிச்சா ரொம்ப வெயில் அடிக்குதேன்னு இருக்கு, குளிர் அடிச்சாலும் தாங்க முடியல. மனுஷன் இந்த பூமியில இருக்கணுமா இல்ல வேண்டாமானே தெரியல. மாத்தி மாத்தி ஒரு காட்டிடுது நம்மள. இங்க பாரு, சும்மா நீ இப்படி பேசிட்டு இருக்கனாலயோ பயந்துட்டு இருக்கனாலயோ ஒன்னும் ஆக போறது இல்ல, சரியா? முதல்ல உங்க வீட்டுல பேசு, அப்பதான் நான் எங்க வீட்டுல இருந்து பேசி வர சொல்ல முடியும். இங்க பாரு, நான் உடனே உங்க வீட்டுல பேசினா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ ஏன் பேசு, அப்புறம் ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு, அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல சொல்றேன். எங்க வீட்டுல அட இவங்க எல்லாம் காசுக்கு கும்மி அடிக்கிற கூட்டம். நான் காசை போட்டேன்னா ஆண்ட் இருக்குங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீ வாழலாம். அட உண்மைதாயா, நீ என்னை நம்பவே மாட்ட. இதனாலதான் நமக்கு 2 பேத்துக்கு சண்டை வருது. அப்படியெல்லாம் நான் இப்பெல்லாம் கொடுக்கறது இல்லைன்ட்டு இல்ல. ஆமா சரி. ஐயோ, அது மட்டும் இல்லாம வெக்க வேற, மனுஷன் இருக்க முடியல. ஒரு மழை அடிச்சாதான் கொஞ்சமாவது குளிர்ச்சியா இருக்கும். வீட்டுக்குள்ள எல்லாம் நைட்டு தூங்கவே முடியல, பாத்துக்கங்க. ஆமாப்பா, எல்லாரும் வந்துருவோம், நிஜமாதான். நீ பேசிட்டு ஓகே அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு. எப்படி ஓடி வந்து உன் வாசல்ல நிக்கிறேன்னு மட்டும் பாரு. யார் இவன் புதுசா இருக்கான்? இந்த வீடு தானா என்னன்னு தெரியலையே. எங்க இங்க உமான்றவங்க வீடு எங்கங்க இருக்கு? டா நீங்க நிக்கிறீங்கல்ல அந்த வீடு தான்ப்பா. யார் நீங்க? தபால் ஆபீஸ்ல இருந்து வரேன். தபாலா? தந்தி வந்திருக்குதுங்களா? ஐயோ, யார் மண்டைய போட்டா? யாருங்க? ஏங்க, தபால் ஆபீஸ்ல இருந்து வந்தா தந்தி கொடுக்கதா மட்டும் வருவோமா? வேற எதுக்காகவும் வரமாட்டோமா? அவ கிடக்குற. இப்ப போனலாம் வந்து அம்புட்டு அறிவு வந்துருச்சு, இன்னமும் வந்துட்டு தந்தியா அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அவ ஒரு கிடைச்சிருக்கி. நீங்க சொல்லுங்க தம்பி, யாருக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு? அவங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்குங்க. எப்பா தம்பி, என்னப்பா சொல்ற? விவாகரத்து நோட்டீஸா? ஆமாங்க, அவங்கள பார்த்து கொடுக்கணும். அவங்க இங்கதானே இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. எப்பா, யாரு கொடுத்தா உங்களுக்கு? ஏமா, யார் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும்? விவாகரத்து நோட்டீஸ்னா அவங்க புகுந்த வீட்ல கொடுத்திருப்பாங்க. அதை ஏன்ட்ட கேக்குறீங்க? சரி தம்பி, நீங்க கோவப்படாதீங்க, போங்க. இந்த ஊருக்கு வெளியே 4-5 கிழவிங்க கிட்ட அட்ரஸ் கேட்டா இதுங்க ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டு நம்மள டங்கு வர அந்த அளவுக்கு ஒரு அளவு பண்ணி போடுறாங்க. என்னடி இது புது கூத்தா இருக்கு? விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாமே. ஆமா, அன்னைக்கு மாமியார அந்த பேச்சு பேசி அம்மாளும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் கட்டினாங்க. போதாத குறைக்கு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்த போட்டு மூஞ்சில தூக்கி வீசினா அந்த கிழவி சும்மா இருக்குமா? இல்ல நம்மளே சும்மா இருப்போமா? அதுதான் அது வேலையை காட்டிருச்சு. ஆத்தாடி, எப்படி இப்படி இருக்காங்க? எனக்கெல்லாம் பக்கோன்னு ஆகி போச்சு பாரு. அதை விடு, இந்த புள்ளைக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. அவங்க ஆத்தாக்கறி பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷனை கல்யாணம் பண்ணவனை விட்டுட்டு வரலாமா? இனிமே தான் இந்த பிள்ளைக்கு தெரியுது போது குடும்பமா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு. இங்க பாரு, இவளா என்னதான் பட்டாலும் திருந்த மாட்டா. ஆனா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வேற தெரியல. இது தெரிஞ்சுக்கலன்னா மண்டமுலையே வெடிச்சிரும் போல இருக்குது. நம்ம வேணா போய் விட்டு நின்று கேப்பமா? போய் அவன் நின்றோன்னு வச்சுக்க, நம்ம 2 பேத்தையும் என்ன போடுவாங்கன்னு தெரியாது. அதனால வாய முடியும், நம்ம வேலையை பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் 2 பேரும் கிட்ட தானே உலாவாங்க. அப்ப குட்டி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். அதுவும் சரிதான், நம்மளே போய் கேட்டோம்னா நம்மள ரொம்ப இதா போயிரும். நான் வாயில வட சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஓகே, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்குலாம் ஓகேன்னு சொல்லுனா அதுக்கப்புறம் நான் வந்து அங்க நிக்க போறேன். அன்னைக்கு பாரு நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியும். இவங்க யாருன்னு தெரியல. சரி, இவங்க கிட்டே கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த இருமா, ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். பை. யாரு நீங்க? எங்க, நாங்க தபால் ஆபீஸ்ல இருந்து வரோங்க. சரி, உங்க வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். போஸ்டா? எங்க வீட்டுக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்க. இல்ல சார், உமான்றவங்களுக்கு வந்திருக்கு. உமாவா? உமா என் தங்கச்சி தான். அவனுக்கு யார் அனுப்புறா? அப்பெல்லாம் யாரும் இல்லையா அவளுக்கு அனுப்ப? சார், நான் பொய்யா சார் சொல்றேன். அவங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்திருக்கு சார், அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்ப என்னப்பா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா சார், அவங்களுக்கு தான் வந்திருக்கு. புருஷன் வீட்டுல போய் வாழுன்னு சொன்னா அங்க விட்டுட்டு இங்க வந்து வாழ்ந்துட்டு உட்காந்துருந்தா புருஷங்காரன் இப்படி அனுப்பாம என்ன பண்ணுவான்? இவளெல்லாம் திருத்தவே முடியாது போல இருக்கு. இதுல எங்க அம்மா வேற சாவி கொடுத்துக்கிட்டு இருக்கு. 2 பேத்தையும் என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல. சார், உமான்றவங்க இங்க தானே சார் இருக்காங்க. இதை கொடுக்கணும் அவங்க கிட்ட தான். அதை என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். இல்ல சார், இது அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். ஹலோ, நான் அவங்களோட அண்ணன் தான். என்கிட்ட கொடுக்கலாம், நீங்க கொடுங்க. ஓகே சார், மறந்துடாம கொடுத்துருங்க சார். இது எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா பின்னாடி அது கோர்ட் விவகாரம் ஆயிரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஏற்கனவே வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் நானே படி இழக்கிறதா இருக்கு. இதுல இந்த உமாவும் இனிமே வந்து வாழாம உட்காந்துட்டால, இனிமே இவளுக்கும் சேர்த்து சம்பாதிச்சு போடணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. முதல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தனி கொடுத்தன போயிடணும். இல்லையா இதுங்க கூட எல்லாம் இருந்தா சரியான சல்லதான் போ. உமா, காசு பணம் இருக்குன்ற திமுறையில என் புள்ள வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறீங்களா? இன்னைக்கு இந்த ஆளை என்ன பண்றேன்னு பாரு.
ஊர்ல உள்ளவனை கஷ்டப்படுத்திட்டு உன் குடும்பம் மட்டும் அழகாவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்பா என்னப்பா பண்றீங்க? போய் தாத்தா கிட்ட பேசுங்கன்னா ஜாடியை தூக்கிட்டு இருக்கீங்க. நீ கம்முன்னு இரு சந்தோஷ். இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. என்னையா நினைச்சுக்கிட்டாங்க? நம்ம என்ன காசு பணம் இல்லாத நினைச்சுக்கிறாங்க? நம்ம ஒண்ணும் அவனுக்கு அடிமையா இருக்க கூடாது, அவனுங்க தான் நமக்கு அடிமையா இருக்கணும். 4 துண்டு காசு தூக்கி போட்டோம்னா அப்படியே வால் ஆட்டிக்கிட்டு நம்ம காலடியில கிடக்கணும். அந்த மாதிரி வைப்பியா? அதை விட்டுப்புட்டு இப்பதான் போய் என்ன பண்றது ஏது பண்றது முழிச்சுக்கிட்டு தெரியல. உன்னையெல்லாம் என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கியா? வெளியே போயிடலான்னு சொல்லிக்க சொல்லிவிட்டேன். ஊர் உலகத்துல போய் கேட்டு பாரு, முனியாண்டினா யாரு, முனியாண்டிக்கு எவ்வளவு பவர்னு. நீயும் தான் இருக்கிறப்போ. உன் பவரை நீ காட்டு, இப்ப என் பவரை நான் உனக்கு காட்டுறேன். யோ மாப்பிள்ள, என்னையா நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு எதை போய் என் மேல தூக்கி போட்ட? இதோட நிறுத்தினேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எல்லாம் வீணா போன மாப்பிள்ள தான். தொட்டியை தூக்கி மண்டையில போட்டு மண்டையை உடச்சுட்டான். என்னங்க மாப்பிள்ளை இது? நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கல. என்னப்பா காரியம் பண்ணி போட்டீங்க? அப்புறம் என்னங்கத்த, நானும் போனா போது வயசுல மூத்தவரு பெரியவரு ஏதோ பேசிட்டு போறாருன்னு அமைதியா போனா, என் புள்ள வாழ்க்கையில தலையிடுறதுக்கு இவர் யாரு? உங்ககிட்ட 100 வாட்டி சொன்னேன், அவங்க விஷயத்துல தலையிடாதீங்க தலையிடாதீங்க. மாப்பிள்ளை கிட்டயும் ஒரு வார்த்தை கேளுங்கன்னு. எப்ப பார்த்தாலும் பிள்ளைய நீங்களும் தலையில ஆடி இப்ப பாருங்க என்கிட்ட வந்து நிக்குதுன்னு. யோ, அப்ப எனக்கு உரிமை இல்லையா என் பேர வாழ்க்கையில? இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க புள்ள வாழ்க்கை மேல அக்கறை இருந்தா நீங்க இனிமே இதுல எல்லாம் தலையிடாதீங்க சொல்லிட்டேன். என் பையன் வாழ்க்கையில எனக்கு உரிமை இருக்குங்க, அதை விட ஏன் உங்களுக்கு இருக்குது? அவன் படிச்ச இப்பதான் முடிச்சிருக்கான், வேலை வெட்டிக்கு போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஆடுறீங்க. யோ, என் புள்ள வந்தா என்ன நடக்கும்னு தெரியும் தானே? அடங்கி போயிருவ. இப்ப ஓவர ஆடுறியா என் புள்ள இல்லைன்ற தைரியத்துல? உங்க புள்ள என்ன காண்டாம இருக்கமா பார்த்து பயப்படுறதுக்கு? ஐயோ தம்பி, வாய வச்சுட்டு கம்மி இருங்க தம்பி. இவரும் பேச நீங்களும் பேச பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகும் தம்பி. குடும்பத்துல எதுக்கு தம்பி பிரச்சனை? ஏற்கனவே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இதுல இருந்து தேங்காய் அழுகுனதுல இருந்து எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை சச்சரவு அடிபடுறது இப்படியே தான் இருக்குது. மறுபடியும் எதுவும் பண்ணாதீங்க தம்பி, விடுங்க தம்பி. அப்புறம் என்னங்கத்த, நானும் போனா போகுது வயசுல மூத்தவன் தானே அமைதியா இருக்கேன். சின்ன பையனை போயிட்டு அதை இதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா? இல்ல நீங்களே சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு வேண்டாததை நான் செய்யக்கூடாது, அதே மாதிரி தானே என் பிள்ளைக்கு வேண்டாததை நீங்களும் செய்யக்கூடாது. இந்த மனுஷனுக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்தே புத்தி தடுமாறி போய்கிட்டு இருக்கிறதுயா. அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, விடுங்க. சந்த விசாத்துல என்னை பைத்தியம் சொல்றியா? அப்புறம் என்ன லூசு கணக்கா பெனாத்திக்கிட்டே இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் மண்டையில அடிபட்டதும் போதும் ரொம்பதான் முத்தி போயிருச்சு. பாய மூடிக்கிட்டு இருக்க சொல்லிவிட்டேன். என் புள்ள வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இருக்குது இந்த ஆளுக்கு. இப்ப கூட பாத்தீங்களா அத்தை, உங்க புள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னை போட்டு கொடுப்பாராம். ஐயோ, வாய வச்சுக்கிட்டே இருங்களேங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? சந்தோஷ், பாத்தியா எப்படி இருக்காருன்னு இவரு? என்னடா உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு நிக்கிற. இதுதான் இந்த தாத்த மேல இருக்க பாசமா? என் பேரணி நல்லா மயக்கி வச்சிருக்கையா? அவன் படிச்சவன், அவனுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். யாரும் இதெல்லாம் சொல்லி அவன் மனசை கலைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களே நல்லது சொல்லி இருந்து நான் தப்பு சொன்னாலும் அவன் எனக்கு தான் வந்து எதிரியா நின்றுப்பான். இன்னைக்கு நீங்க பண்ணின காரணத்துக்காக தான் அவன் கூட வாய் பேசாம அமைதியா இருக்கான். உங்க மேல எவ்வளவு பாசமும் எவ்வளவு மரியாதையும் வச்சிருந்தான். அவனோட இதை நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? யோ யோ, ஓவரா பேசாத. என் புள்ள வந்தா உனக்கு டப்பா டான்ஸ் ஆடிட்டு பாத்துக்க. ஏற்கனவே உங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடி தான் மண்டை பொளந்து கிடக்கு, இதுலயே வேற ஆடுதுமா. வாய மூடிக்கிட்டு இருக்க சொல்லிவிட்டேன். இல்லன்னா எனக்கு கோவம் வந்துச்சு, நானே இதை தூக்கி போட்டு மாட்டேன் பொளந்து போடுவேன் பாத்துக்கங்க. அத்தாடி, இவளே இவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணாலும் பண்ணி கொடுவா. முதல்ல என் புள்ள வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது இந்த ஆளுக்கு. நம்ம வீட்டுக்காரு இங்க வந்து நிக்குது. ஒருவேளை பையனும் அவரும் தான் வந்திருப்பாங்களோ? அப்பாடா, எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகணுமே. எப்படா அவங்க 2 பேத்தையும் வர வைக்கிறதுன்னு பார்த்தேன். 2 பேருமே சரியா வந்துட்டாங்க. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்குது. சரி, உள்ள போவோம். அம்மா, என்னம்மா கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. 2 பேரும் எதுக்கு வேகாத வெயில வெக்கு வெக்குன்னு நடந்து வந்திருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. வாடா தம்பி வா. சரி இருங்க, நான் உங்க 2 பேத்துக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். எம்மாடி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தம்பி இல்லையா வீட்ல? இல்லம்மா, வெளியே ஒரு வேலையா போயிருக்காரு. சரிம்மா சரி. ஏமா? இல்ல, நேத்து வேற உன்னை அனுப்பி விட்டுட்டேன். மாப்பிள்ளை ஏதோ அடிச்சு விட்டாரா என்னமோ ஏதோன்னு சொல்லி பக்கு பக்குன்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாம உயிரே என்கிட்ட இல்ல. அதான் வந்து புள்ளைய ஒரு எட்டு பாத்துட்டு போயிருவோன்னு வந்தேன். ஏக்கா, எங்களால மாமாவனையும் ரொம்ப திட்டாரா? திட்டுறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம தப்பு பண்ணணும், அதனால அவர் திட்டினாரு. என்னதான் இருந்தாலும் கட்டினவர் எங்கிட்டாவது போய் விட்டு கொடுக்க முடியுமா? அந்த மனுஷன் சரியா தானே திட்டியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, அந்த புள்ள தான் கொஞ்சம் வருத்தப்படுமேன்னு சொல்லி கொஞ்சம் எனக்கும் வருத்தமா போச்சு. பரவாயில்ல, இப்போதான் எல்லாமே நல்லபடியாக சுமூகமாயிருச்சுல்ல. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை.
எம்மாடி அமுதா பொண்ணுகிட்ட பேசுனியா? ஆமாம்மா, நான் இல்லாத நேரம் அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்துச்சு. அப்புறம் நானும் இருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த பொண்ணுகிட்டயும் சொன்னேன். அந்த பொண்ணும் வந்துட்டு சரி எதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க, மறுபடியும் அந்த மாதிரியெல்லாம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. சரிம்மா சரிம்மா, போகும்போது அந்த பொண்ணையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோம். பாவம் அன்னைக்கே எனக்கு வருத்தமா இருந்துச்சு சொல்லும் போதே. விடுமா, யார் யாருக்கு யார் யாருன்னு தலையில் எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்குதோ என்னமோ, அதுக்குள்ள நடுவில் என்னென்னமோ நடந்து போச்சு. அதெல்லாம் கெட்ட கனவா நினச்சிட்டு மறந்துட்டு இருப்போம். இருங்க, நான் போய் ஜூஸை போட்டு எடுத்துட்டு வரேன். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வர வழியில தான் 2 பேரும் இறங்கி குடிச்சிட்டு வந்தோம். நீ ஒண்ணு வேணாம், உட்காரு. ஏமா கீழே உட்காரு, மேல உட்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, மேலே உட்காந்து ஒரு மாதிரி இருக்காத, கீழே உட்காந்து. அப்புறம் இந்த விஷயத்த சொல்ல வந்துட்டேன் பாரு. அந்த பிள்ளை வீட்டுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப சொல்லி இந்த வக்கீல் குரு இருக்கான்ல, அந்த பையனோட சிசிய பிள்ளை வந்தான், அவன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா, அப்புறம் என்ன பண்றது? அதெல்லாம் வந்துட்டு நம்ம வரோம் வீட்ல வாழும் அப்படின்னு தான் நினைச்சா ஒண்ணும் நடக்காது. அதனால அதெல்லாம் யோசிச்சு வீணுமா. அதனாலதான் இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழுவோம். அதுவும் இல்லாம இந்த பிள்ளை தங்கமான பிள்ளையா இருக்கு. சரி, கஷ்டப்பட்ட பிள்ளை, கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளை அப்படின் போது நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு இருந்துக்கும். இப்படி காசு பணம் அதை இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே அந்த பிள்ளை அப்படி பண்ணுது. ஏமா, விவாகரத்து பண்ணா அது கோர்ட்டு மூலியமா பண்ணுனா நஷ்ட ஈடெல்லாம் கேட்பாங்களேம்மா. கேட்டுருவாங்க, இல்ல கேட்டா நம்ம தான் கொடுத்துருவோமா. அவளால நமக்கு தான் நஷ்டம், நம்ம தான் அவகிட்ட இருந்து வாங்கணும். என்ன பண்றது, நம்ம வீட்ல இத்தனை வருஷம் இருந்துட்டா, அதனால நம்மளால முடிஞ்சதை கொடுத்து விடுவோம். அப்புறம் அவன் நகை நட்டு எதையுமே நம்ம அடகு வச்சு திங்கல, அவளோட காசுலயும் நம்ம திங்கல, அவளோட எல்லாமே பேங்க்ல இருக்குது, அதெல்லாம் எடுத்து கொடுத்து விடுவான். அவ்வளவுதாம்மா. சும்மா அதை வந்து கெஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பின்னாடி போராட்டம் பண்ணிக்கிட்டு இப்பயே இந்த அளவுக்கு பண்ணுதுன்னா இன்னும் ஒரு பேரம்பேத்தி ஆயிடுச்சுன்னா பேரம்பேத்தியை நம்ம கண்ணுல கூட காட்ட மாட்டா. அப்படிப்பட்ட புள்ள அது. அதனால அது இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு எனக்கு முடிவு பண்ணிட்டேம்மா. சரிம்மா சரிம்மா. டேய் தம்பி, கடைசியில இது நீ மனசு மாறிட மாட்டல்லடா. அப்புறம் அவ்வளவுதான், அந்த மனுஷனை உண்டுலன்னு ஆக்கிடுவாரு. ஏக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எப்ப பார்த்தாலும் சோப்புலாங்கி நினைச்சிட்டு இருக்கியோ? அம்மாவையும் அந்த பேச்சு பேசி 2 பேரும் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில முழிப்பே நீ நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவுதாக்கா. நீயே என்னை போய் வாழ்னாலும் இனிமே நான் இருக்கிறதா இல்லக்கா. எனக்கு வேண்டவே வேண்டாம். இல்லடா, இப்ப இப்படி பேசுவ, அதுக்கப்புறம் ஒன்னாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லி விடுவ. அதுக்கு தான் யோசனையா இருக்கு. ஏக்கா அப்பா இல்லாம நம்ம 2 பேத்தையும் எம்புட்டு கஷ்டப்பட்டு அம்மா வளர்த்துச்சு, அதெல்லாம் மறந்துருச்சாக்கா எனக்கு? இல்ல மறந்துடும் தான் நீ நினைக்கிறியா? உனக்கு செஞ்சதை விட அம்மா எனக்கு நல்லா செஞ்சுது. அதுவும் இல்லாம நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு, அதுவும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும்னு சொல்லி உன்னை கூட தமிழ் மீடியத்துல படிக்க வச்சு எனக்கு அம்புட்டு செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணுச்சு. இதுக்கப்புறமும் உங்களை கஷ்டப்பட்டே நினைக்கிறியா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. என்ன அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன், அதுவும் இல்லாம ஒரு பொண்ணை மனசு போனாம வச்சுக்கணும், அது எல்லாமே தானே பண்ணுனேன். அவளுக்கு பிடிச்சதுல இருந்து எல்லாமே தான் பண்ணுனேன். ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக்கி இவ்வளவு பெரிய புதாந்தரம் பண்ணும்போது அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? வாழாத விருப்பம் இல்லாதவங்கள நம்ம வந்து வற்புறுத்த முடியாது. அவங்க இஷ்டம் அது. அதனால போயிட்டு போட்டோம், அவ்வளவுதான். நீ சொல்றது சரிதான்டா. அதாம்மா, இவனும் இப்படி சொல்லிவிட்டான். அதான் அப்படியே இருந்துட்டு போட்டு முடிவு பண்ணிட்டேன் நானு. சரிம்மா. ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாரு. என்னம்மா? ஏம்மா, துணியை துவைச்சேன், மேலே எடுத்துட்டு போய் இந்த குண்டானை வச்சுட்டு துணியை காய போடணும். அதான் நீங்க வந்துட்டீங்கன்ட்டு வந்துட்டேன். சரி, 2 பேரும் உட்காந்துருங்க, நான் போய் துணி மேலே எடுத்துட்டு போய் காய வச்சுட்டு வந்துடுறேன். ஏப்பா ரவி, மேல துணி அள்ளிக்கிட்டு போய் காய வைக்க ரொம்ப சிரமமா இருக்கும். நீ அக்கா கூட போய் அந்த குண்டானை எடுத்து போய் மேல வையா. சரிம்மா. பிள்ளைங்க 2க்கும் கல்யாணம் பண்ணி வைக்காமையே இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களுக்கு நிம்மதியே இல்ல. புருஷனுக்கு பயப்படணும், பொண்டாட்டிக்கு பயப்படணும், பெத்த தாய்கிட்ட பேசுறதுனா கூட பயந்து பயந்து பேசுறதா இருக்கு. இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணாம நம்ம கூடயே வச்சிருந்தா இது எந்த சல்லையும் இல்ல. நான் எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு இருந்துட்டு போயிடலாம். ஹலோ தம்பி, சொல்லுங்க தம்பி. மா எங்க இருக்கீங்க? நான் என் புள்ள வீட்டுக்கு வந்திருக்கேன்பா. சரிங்கம்மா. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயங்க? அம்மா நீங்க சொன்னபடி உங்க மருமக வீட்டுக்கு நாங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அப்படிங்களாப்பா? சரிங்கப்பா சரிங்கப்பா. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வரும், அதுக்கு சைன் பண்ணிருங்க. சரிங்களா? சரிங்க தம்பி. நீங்க சைன் பண்ணி வீட்ல வச்சிருங்க, அதை நானே வந்து வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அந்த லெட்டரை நீங்க பத்திரமா வச்சுக்கணுமா, எங்கிட்ட மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இல்லாம எண்ணெயோ அழுக்கோ எதுவும் படாத அளவுக்கு வச்சுக்கணும். சரிங்களா? சரிப்பா சரிப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு அதை பத்திரமா எடுத்து வச்சிரேன்ப்பா. சரிங்கம்மா. தம்பி, விவாகரத்து கிடைச்சிருங்களா? மா அவங்க 2 பேருமே இப்ப பிரியணும்ன்ற மைண்ட் செட்ல தானே இருக்காங்க. அதுவும் இல்லாம மியூச்சுவலாவே பிரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இல்லப்பா, ஒரு சில கோட்டுங்கள் எல்லாம் இழுத்தடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும்? இல்லைங்கம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடுங்க. எப்பா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கப்பா. உங்களை தான் நம்பி இருக்கோம். என் பையன் வாழ்க்கையும் என் மகளோட வாழ்க்கையும் இதுலதான் இருக்கு. அம்மா நான் உங்களை அம்மான்னு கூப்பிடுறேன். நீங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டும் எவ்வளவு வருத்தத்துல சொன்னீங்க, அதெல்லாம் புரிஞ்சிருக்குமா. அதனால நான் சார்கிட்டையும் பேசினேன், அதனால எல்லாமே பாத்துக்கலான்ட்டாங்க. சரிங்கப்பா சரிங்கப்பா. சரிங்க, நான் வைக்கிறேன். சரிங்க தம்பி, வச்சிருங்க. ஏ உமா, அடடடா, ஏன்டா அலறிக்கிட்டு கிடக்குற உமா உமான்னு? பொறுமையா கூப்பிட்டா கேட்காதா? என்னது இது? ஏண்டா கையில கொடுக்க மாட்டியா? அது என்ன மூஞ்சில தூக்கி வீசுற பழக்கம்? என்னடா பழக்கம் இது? முதல்ல அது என்னன்னு பாரு, அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உனக்கு தெரியும். ஏண்டா என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இப்படியே மூஞ்சில தூக்கி வீசுவ? ஏனே வர வர நீ ஓவரா தானே பண்ணிக்கிட்டு இருக்க. ஓவரா ஆடாத. இங்க பாரு, இந்த ஆடாத கீடாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல அது என்னன்னு பாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்கிட்ட பேசு.
என்னடி அது